குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க இப்பதான் எந்திரிச்சோம். 6 o'clock. இப்போ எந்திரிச்சு இப்போ அம்மா குடிச்சிட்டு இருக்காங்க, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். இங்க நேற்று நைட்டே கோட்டக்கல்ல வந்து இங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டோம். இப்பதான் ஆரிய வைத்தியசாலா போக போறோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்ப போறோம். ஐ திங்க் ப்ராப்பரான, அதாவது டேஸ்டான சாப்பாடு தான் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில இதுக்கப்புறம் அங்க போய் அட்மிட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பத்திய சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அதாவது உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குமா, பட் ரொம்ப கம்மியா பத்திய சாப்பாடு மாதிரி அப்படின்னு ஃபார் ட்ரீட்மெண்ட் இல்லையா, ஃபார் கிளென்சிங் யூ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஐ நீட் டு நோ இட் மை செல்ஃப் முதல்ல. ஸோ சாப்பிட்டுட்டு and then we'll go to the hospital. ஓகேவா? இங்கே நான் தோசை தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். அப்புறம் இது புட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கேரளாவுக்கு வந்து புட்டு அப்பம் இதெல்லாம் சாப்பிடலன்னா அப்புறம் தப்பு இல்லை. அதனால புட்டு தான் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த படம் காட்டுறேன். புட்டு கடலைக்கறி தான் தருவாங்களோ இல்லை தேங்காய் பாலா தேங்காய் துருவலா எனக்கு தெரியல. சிறுபயிரில் ஏதோ பண்ணியிருக்கேன். சிறுபயிறுனா அந்த பாசிப்பருப்பு தானே நினைக்கிறேன். பார்ப்போம். குடிக்கிற தண்ணியே ஹாட் வாட்டர், ஜீரா வாட்டர் கொடுத்துருக்காங்க. திங்க மோஸ்ட்லி அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது தான் ஜீரா வாட்டர். ஜீரா தானே. புட்டு அண்ட் சிறுபயிறு இல்லை கடலைக்கறி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவே நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். முன்ன ஒரு வாட்டி இந்த ஹவுஸ் போட் இருக்கும் இல்லையா, அதுல போனோம். அப்போ இது இருந்துச்சு, பட் ஐ டென்ட் ட்ரை. அப்போ நான் அந்த உதிரி இதுதான் சாப்பிட்டேன். இது அந்த கொலா புட்டு தானே, வெறும் புட்டு எப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா என் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லாம ஸ்டீம் பண்ணதும். ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். போலாம். Nice place. Kottakkal is very nice. அவ்வளோ அழகா இருந்தது. நைட் எல்லாமே கூட ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில நிறைய தென்னை மரம், தோப்புக்கு நடுவில் அழகழகான வீடுகள் சூப்பரா இருந்தது. ஆனா என்னால இருட்டுல வந்து அவ்வளவா ரசிக்க முடியல. மேபி ரிட்டர்ன் வந்து டே டைம் தானே, ஒரு மார்னிங்ல தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். I'll be able to enjoy the view. பாருங்க, வீடெல்லாம் இந்த மாதிரி தாங்க, அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க. பியூட்டிஃபுல். நியூ பிளாக். இங்கே 2 இருக்கு ஆரிய வைத்தியசாலா, ஓல்ட் அண்ட் நியூ. நாங்க வந்து நியூல தான் புக் பண்ணியிருந்தோமா. ஹியர் இட் இஸ். சுத்திக்கும் அவ்வளோ அருமையா இருக்கு. ஐ கேன் கம் ஃபார் அ வாக் எவ்ரி டே. அவ்வளோ கிரீனரி சுத்திக்கும். ஏன்னா இதை பார்த்தாலே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த காத்தும் கண்ணில் பார்க்குற இந்த பசுமை, அதுவே ஹெல்த்துக்கு நல்லது. பெரும் பில்டிங்ஸை மட்டும் பார்க்காம, this is the hospital research center. Actually new building is research center. அது எதுக்கு பாருங்க. வந்தாச்சு. everything for health and fitness. அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் எங்களோட ரூம்னு சொல்றதை விட நல்ல பெரிய வீடு. இது ஸ்வீட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு டிவி எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த லிவிங் ரூம். அண்ட் லிவிங் ரூம்லேயும் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்கு. திஸ் இஸ் த கிச்சன் ஏரியா. நமக்கு ஏதாவது வேணும்னா இங்கே நம்ம வந்து கெட்டல், ட்ரிங்க்ஸ் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டவ் எல்லாம் கிடையாது இங்கே. அண்ட் we got a fridge also. ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கணும்னா வச்சுக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் த லிவிங் ஏரியா. டைம் 9:30. நாங்கள் இப்போயே வந்தாச்சு. அப்பயே வந்துட்டோம். ஒரு 1 hour ஆச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் த பெட்ரூம். இங்கே வந்து ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு ஒன்று, அட்டெண்டருக்கு ஒன்று, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம். ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அந்த ரூமில் அட்டெண்டன்ட்டுக்கும் ஒரு பெட் இருக்கும். கண்டிப்பாக யாராவது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் ஐம் ஆல்சோ டேக்கிங் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இல்லையா, ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு ஐம் டேக்கிங் டீடாக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பெட். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏசி ரூம் இருக்குது இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ரூம் மட்டும் இருக்கும், இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ஸ்வீட்டுங்கிறதுனால வித் ஹவுஸ் அண்ட் பிகர் பெட்ரூம் ஆல்சோ. துணியெல்லாம் இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். யூ கோயிங் டு பி ஹியர் ஃபார் 2 or 3 weeks இல்லையா, ஐ டோன்ட் நோ எவ்வளோ நாளாகும் இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராமுக்குன்ட்டு. முதல்ல வாங்க 2 weeks அண்ட் தென் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதுதான், இதோட சேர்ந்த பில்டிங் தான். அதுக்கு ஒரு பேசேஜ் வேயும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்துன்னு சொன்னாங்க. தட்ஸ் த ஒன். அந்த கிரே கலர், அங்கே தான் கேன்டீன் இருக்குது. அங்கேருந்து தான் ஃபுட்டு வரணும். நீங்கள் வேணும்னா அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரூம் சர்வீஸும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வுட் ப்ரிஃபர் கோயிங் தேர். எனக்கு கொஞ்சம் இடங்களை பார்க்குறதுல ஐ லைக் டூயிங் இட். சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ மரங்கள் பாருங்கள், மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம். இந்த மாதிரியான ஒரு க்ரீனரி என்வாயரன்மெண்ட்ல இருந்தாலே நமக்கு உடம்பு சரியா போயிடும் தெரியுமா. யூ கெட் கிளென்ஸ்ட் மென்டலி. நமக்கு ஃபிசிக்கலி இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல சேர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா, மென்டல் கிளட்டர். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நல்லா ரொம்ப டேமேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 30 to 40 வந்து இன்னுமே அப்படிதான். I mean my 40s now, working like என்ன சொல்கிறது, டாக்னு சொல்லாமா, நாய் மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லாமா, அந்த மாதிரி தான். ஐ டோன்ட் நோ ஹவு நாட் டு ஒர்க். ஏன்னா ஐ க்ரூ அப் இன் மிடில் கிளாஸ். இதை நான் சொல்லி தான் ஆகணும் மாலினி, இதை நான் சொல்லி தான் ஆகணும். ஐம் கிருஷ்ணனுங்கிற மாதிரி. இன் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்கள் என்ன வளர்ந்து, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு, இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். நாங்கள்லாம் வளரும்போது பாருங்கள், எங்கள் படிப்பை வச்சு தான் ஃபேமிலியோட முன்னேற்றம் இருந்தது. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ வி வர் டோல்ட் டு ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஆனால் அது அதர் எண்ட் என்ன இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ வி ஜஸ்ட் வெண்ட் அட் இட் லைக் புல்ஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு மட்டும் பத்தாதுன்னு எக்கச்சக்கமாக வெளியில் கோர்சஸ் பண்ணோம். என்ன கோர்ஸ் வந்தாலும் சரி எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது எப்படி பணம் கட்டுறதுன்னு எங்கள் அம்மா யோசிக்க மாட்டாங்க. போய் படி, பார்த்துக்கலாம், நகையை விற்கணுமா விற்றுக்கலாம், படிப்பு தான் முக்கியம். எத்தனை தடவை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நகையை விற்று நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. படிக்க வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நகை அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வாங்கி வைக்கிறது அப்படின்ட்டு வித்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வளரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஸ். ஒரு பெருமைப்பட வைக்கணும் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒர்க்ட் ரியலி ஹார்ட். ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் what happens, you can't stop working. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், நைட் எல்லாம் ஒரு 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறது. ஐ ஸ்டில் இப்போ ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் நான் நைட்டு 2:30 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் திரும்பி 5:30 மணிக்கு எஞ்சி ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ தூக்கம்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 1 hour 1.5 hours ப்ராபப்ளி. அந்த 1.5 hours அந்த ஃபுல் ரெம் சைக்கிள் கூட உருப்படியாக வராது இல்லையா. ஒரு ரெம் சைக்கிள் தூங்கினாலே ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தானே, தட்ஸ் ஹவ் டாக்ஸின்ஸ் கெட் இன் டு யுவர் சிஸ்டம். அதில் தான் நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ், நைட்டு தூக்கமின்மை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் கொஞ்சம் வெயிட் போட்டது. எனக்கு அதையெல்லாம் விட வெயிட் போடுறது அதெல்லாம் இட் டிடன்ட் மேட்டர் டு மீ. ஏன்னா தட் டிடன்ட் மேட்டர். நான் அதுக்காக படிக்கலை, நான் அதுக்காக சின்ன வயசுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல. ஐ நீட் டு ப்ரூவ் மை செல்ஃப் ஒர்த். ஐ நீட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அட் ஒர்க். நான் ஜாப்ல இந்த அளவுக்கு வரணும்
அதுக்காக தானே படித்தோம், அதுக்காக தானே ஹார்ட் ஒர்க் பண்ணினோம் அப்படின்னு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் க்ரோயிங் அப் இன் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தட்ஸ் அ கர்ஸ் க்ரோயிங் அப் இன் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை குறைக்க முடியாது. ஈவன் இஃப் யூ வாண்ட் யூ கேனாட் ரெடியூஸ் ஒர்க்கிங். இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். பண்ணவே முடியாது நம்மளால். பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் செட். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ட்டு யுவர் மைண்ட் இஸ் செட் ஹியர். ஏன்னா நிறைய அந்த இன்சல்ட்ஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் மிடில் கிளாஸில் இருக்கும்போது. ஸோ ஆல் தட் வில் பி ஹியர். You can never stop working hard. So அந்த மாதிரி I'm not blaming and I'm not whinging. I'm not whinging. I'm just telling you the reality of it. என்னோட ஜெனரேஷன் வரைக்கும் இருந்த ரியாலிட்டி இட்ஸ் டிஃப்ரெண்ட் நவ். You guys are taking it cool and என்ன சொல்கிறது, அளவோட ஒர்க் பண்ண, ஸ்மார்ட் ஒர்க், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. We used to work like bulls and dogs. We can't change. So அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால there's a lot of toxins accumulated inside you இல்லையா? So that's why I decided, okay, I'll do a detox. Why not? Let me treat myself. அப்படின்னு அந்த டீடாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ we'll see. 11:30 அந்த மாதிரி டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we can start the treatment. இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் நேற்றே வந்தாச்சு. ஏன்னா 10 o'clock முன்னாடி வந்து நீங்கள் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா பை தட் டைம் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர முன்னாடி 11:30 வருவாங்கன்னாங்க. இன்னொருத்தர் 10:30 வருவாங்கன்னாங்க. ஸோ நீங்கள் 10 o'clock முன்னாடி அட்மிஷன் போட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா அன்றைக்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னாங்க. That's why we came early yesterday itself. ஸோ ஹேவியா டாக்டர் வந்தப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து அந்த மசாஜ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சைடில் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஷீட் போட்டுட்டு, ஏன்னா பெட்டில் ஆயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே பில்லோ இருக்குது, மூடிட்டேன். இது கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு 1 hour படுத்து ரெஸ்ட் எடுக்கணுமா. அதுக்கப்புறமா வந்து தலையில் ஏதோ எண்ணெய் விட போகிறேன் அப்படின்னாங்க. அது வேற ஒரு இது, அது வேற பர்பஸ். தட் ரெடியூசஸ் யுவர் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. தே ஆர் கோயிங் டு கால் மீ. அவங்க வர முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டீம் பண்ண பழம் நல்லா இருக்கு, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. அப்படியே நேந்திரம் பழம் தானே, வெரி நைஸ் ஃப்ளேவர், ஸோ குட். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பாப்புலரும். இந்த ஸ்டீம்டு இந்த கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி, அதனால அது 2 to 4 மட்டும்தான் கரெக்டாக அந்த டைமில் தான் கிடைக்குமா. பிகாஸ் எவ்ரிபடி லவ்ஸ் இட். நைஸ். நான் அப்படியே வெளியில் கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். அம்மாவால் நடக்க முடியாது. இந்த செடி பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. நிறைய எறும்பு இருக்கு. என்ன செடி, என்ன பூவா இது, என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இட்ஸ் ஸோ கியூரியஸ். ஐ எம் ஸோ கியூரியஸ், நாட் த பிளான்ட். அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. திஸ் இஸ் தி அவுட் சைடு. சில பேர் இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் வாக் போகிறவங்க பண்ணுறாங்க. வெரி நைஸ். இதுதான், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? ஏன்னா இது வந்து நியூ பில்டிங். இன்னொன்று ஆரிய வைத்தியசாலா, இன்னொன்று பழசும் இருக்குன்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் ஓல்ட் டைப்பில் இருக்கும். பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். என் தலையெல்லாம் ஆயில் பார்த்தீங்களா? இங்கே இந்த செடி கூட சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. பாதியெல்லாம் அப்படியே ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ கியூட். இந்த இடத்துல மாமரம் நிறைய காய் இப்போதான் பிஞ்சு பிஞ்சாக இருக்கு. இனிமே தான் சீசன் வரும் மாமரம். We are here for dinner. Din. இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாவுக்கு கால் வலி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தானே வந்திருக்கோம். அது நீர் ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க.
அதுக்கு உள்ளே ஏதோ மருந்தெல்லாம் வச்சு இங்கே, அதுக்கப்புறம் நீஸில் கூட கட்டு போட்டிருக்காங்க. 2 நீஸ் அண்டு கீழே ஆங்கிள்ஸ் ஃபுல்லாக கட்டு போட்டு போயிருக்காங்க. என்னோட லேப்டாப் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, இது ஹைட்டு பத்தலை எனக்கு, டேபிளோட ஹைட்டு. அதனால ஒரு திக் பில்லோ வச்சு அது மேலே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுல்ல, ஸோ திஸ் நத்திங் டு டூ ஃபார் மீ. சரி, ஐ கேன் கேட்ச் அப் சம்திங் அட் ஒர்க் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே ஆனால் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்கத்துலேயே நிறைய நல்ல நல்ல டெம்பிள்ஸ் இருக்குங்க. பழைய காலத்து டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு அன்னைக்கு வந்த பேர் சொன்னாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அப்படின்னாங்க. ஒரு நாள் குருவாயூர் கூட போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து 1 hour 1.5 hours தான் குருவாயூர். இங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு நம்ம போயிட்டு வரலாம் இங்கேருந்து புக் பண்ணிட்டு அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போது இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு தான் டாக்டர் வருவாங்க. ஒரு மேபி ஒரு 10 o'clock அந்த மாதிரி வருவாங்க. 9:30 10 அந்த டைமுக்கு தான் வராங்க. இது ஹாட் ஆயில் மசாஜ் அடுத்து வந்து 1:45. அண்ட் தென் அந்த சிரோதரான்னு சொல்லிட்டு இங்கே நெத்தியில் ஊற்றுறாங்க இல்லையா, அது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆயில் தான் ஊற்றினாங்களாம். எனக்கு வந்து இட் வாஸ் மெடிசினேட்டட் மில்க். அது வந்து இங்கே அப்படியே இப்படி 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 ஊற்றுறாங்க. ஸோ ரிலாக்ஸிங். இட் இஸ் டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ். நம்ம லைஃப்பில் இருக்கிற டூ மச் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு தான். ஸோ நான் அந்த 1 o'clock வரைக்கும் 1:45 வரைக்கும் வேறு வேலை இல்லை. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்குள்ளே. தட்ஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் மீல். காலையில் கீ, வெறும் கீ, மெடிசினேட்டட் கீ அப்படின்னு கிவன். பசிக்கலை. எனக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி பண்ணி நிறைய பழக்கம் இருக்கிறதுனால ஐம் யூஸ்ட் டு இட். இப்போதான் லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட டீடாக்ஸ் லஞ்ச், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சாலட். இது வந்து கொஞ்சம் சாலட்னா நாட் ரா வெஜிடபிள், ஸ்டீம்டு வெஜிடபிள் தான் இருக்கும். சுட்டாப்பளம். இது வந்து பீட்ரூட் பியூரின்னு நினைக்கிறேன். தென் சொரக்காய் அண்ட் இது வந்து சமதக்காய். And then மோர் குழம்பு and then some more மோர். இந்த மோர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஏதோ இது கலந்துருக்கும், மஞ்சள் அந்த மாதிரி எல்லாம். நைட்டு ராகி தோசை. சாப்பிட்டுட்டு வந்து இப்போ திருப்பி இங்கே வெளியில் நடந்துட்டுருக்கேன் நான். ஸோ நான் உங்களுக்கு வந்து எவ்ரி பிட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். பட் தே ஆர் கோயிங் டு கண்டினியூ த சேம் பேட்டர்ன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மாறும்னு சொல்லியிருக்காங்க. தே கீப் சேஞ்சிங் திங்ஸ் ஃபார் த டீடாக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் வித் மோர் நியூ டீட்டெயில்ஸ். ஓகேவா? பிகாஸ் it may be helpful for many of you. So I'll see you in my next video. Bye bye guys.